இலக்கியம் அவருக்கும் நான் என்ன பண்ணுறேன். அதனால இந்த கோயில்ல சில சிறப்புகள் எல்லா கோயிலும் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கோயிலும் ஒரு சிறப்பு தான். ஆனா கூடுதல் குடும்பத்தோட ஒரு சிறப்பு இது. மற்ற கோயில பார்க்காத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா ஊர்லயும் சிவன் விஷ்ணு இருப்பாரு. அது இங்க ராஜராஜனுடைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 58 கல்வெட்டுகள் இந்த கோயில இருக்கு. மிக பிரம்மாண்டமான கோயில். நம்மளே சொல்ற இந்த பழையாறை பகுதி தான் சோழனுடைய அரண்மனைகள், அவருடைய ஆளுமை, அரச குடும்பங்கள், சொந்த பந்தம் எல்லாமே அது சோழனுடைய அந்த எல்லாரும் அந்த குடும்பத்தார் எல்லாமே வசித்து பகுதி தான். எல்லாமே திருமணம் பக்கம் பக்கம் ஊர் தானே எல்லாமே. இங்க ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல இங்க உள்ள கோயில கற்றலியா மாத்திருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதிக காலகட்டத்துல ராஜராஜனுக்கு பல மனைவிகள் இருக்காங்க. அதுல பட்டத்தரசியாக விளங்கியவள் தந்தி சக்தி விளங்கியான உலோக மாதேவியார். அவங்களுக்கு பையன் இல்ல, 3 பொண்ணு. உலோக மாதேவி அவங்க பட்டத்தரசி. இப்ப ராஜேந்திர சோழன் பட்டத்தரசிக்கு பிறந்தவன் இல்ல. அப்புறம் அடுத்த மனைவி. அப்ப அந்த தந்தி சக்தி உலோக மாதேவியார் அவங்கதான் பட்டத்து அரசி. அவள 3 பெண்கள். இந்த உலோக மாதேவியார் தஞ்சாவூர் கோயில்ல பல திருப்பணிகளை செஞ்சிருக்காங்க. திருப்பணினா என்ன, நிறைய நகைகள்லாம் கொடுத்துருக்காங்க தானமா. நிறைய நகைகள் பட்டியலாம் வரும். திருவையாறுல உலோக மாதேவீஸ்வரம் அப்படின்ற கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சேத்திர பாலருக்கு என்று பைரவர் சொல்ற பைரவர் அவருக்கு என்று தனி கோயில் கட்டியிருக்காங்க. இப்ப அது என்ன சார் கேட்கிறேன், தனி கோயில் என்றால் இந்த கோயிலுக்கு அந்த அம்மையார் ஏராளமான நகைகள் கொடுத்திருக்காங்க. அதனுடைய அளவு என்ன, அதாவது பொன்னகை எவ்வளவு அளவு, மணிகள் எத்தனை, முத்து எத்தனை, வைரம் எத்தனை, எல்லாத்தையும் அவங்க பட்டியலிட்டு சொல்றாங்க. இந்த கோயில் ராஜராஜ தேவருக்கு ஆண்டு குறிப்பிட்டு இதுல பாத்தீங்கன்னா அப்படியே நான் அப்புறம் வரேன். மெய்கீர்த்தி தொடங்குது. அதுல திருமகள் போல அந்த மெய்கீர்த்தி. அப்புறம் ராஜராஜ தேவருக்கு ஆண்டு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நம்பிராட்டியார். நம்முடைய பிராட்டியார்னா நம்முடைய மனைவி, அவருடைய மனைவி, நம்முடைய மனைவி இல்ல, அவர் சொல்ற நம்பிராட்டி, அவருடைய ஆட்சியர் அவருடைய பிராட்டி, நம்ம அப்படின்னு சொல்றாரு. அங்க நம்முடைய மனைவி, நம்முடைய பிராட்டியார் தந்தி சக்தி விளங்கியாரான ஸ்ரீ உலோக மாதேவியார் ஒய்வண்ட வளநாட்டு திருவள்ளத்து திருவலஞ்சுடி உள்ளபடி திருவலஞ்சுடி. அங்க பாத்தீங்கன்னா எடுப்பி தருளின திருக்கற்றலி. யார் கட்டினாங்க கோயில? உலோக மாதேவி. நம் பிராட்டியார் தந்தி சக்தி விளங்கியாரான ஸ்ரீ உலோக மாதேவியார் எடுப்பித்த திருக்கற்றலி. இவர்தான். அது மட்டும் அது அடுத்து பாத்தீங்கன்னா, அது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உடையார் ராஜராஜ தேவர் திருமகளார். அதே கல்வெட்டு. உடையார் ராஜராஜ தேவர் திருமகளார் குந்தவை. அது யாருடைய திருமகளார்? விமலாதித்த தேவரான விமலாதித்த தேவரின் மாதேவியார். விமலாதித்தன் கொடுத்தாங்களே, பெண்ணு கொடுத்தாரா? யார் கொடுத்தாரு? ராஜராஜ சோழன் தன் மகள் குந்தவையை, ராஜ சோழன் அக்கா பேரு குந்தவை, அந்த அக்கா மேல கொண்ட அன்பினால தன் மகளுக்கும் குந்தவன் பேர் வச்சார். அப்போ இந்த சோழ நாட்டுல பெரிய அரசராக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, கீழே சாஜ நாட்டு மன்னன் வரா, 2 பேர் அனந்தமிங்க நாடை எழுந்து வரானுங்க. இவங்க வாரிசுகளுக்கு தான். அப்ப யாரா பெரிய அரசனா, சோழ அரசன் ராஜராஜ தான் பெருசு. அவட அடிப்படை இருந்து இவங்க நாடை நாங்க இழந்துட்டோம், அரசே எங்களுக்கு நாட்டை கைப்பற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் கைப்பற்றியும் தராரு. சாளுக்கிய நாட்டை கைப்பற்றி என்ன சொல்றாங்கன்னா, சக்திவர்மன் விமலாதித்தன் பேர் அனந்தம்பி. சரி, நீ
ஆட்சி பண்ண, அடுத்து நீ ஆட்சி பண்ண சொல்லிட்டாரு. அப்ப விமலாயத்தன் என்ன பண்றான்னா இங்க திருவையாறுல தங்கியிருக்கான். திருவையாறுல தங்கியிருக்கான். அவங்க எல்லாருமே தங்கியிருக்காங்க. சரி, இங்க ராஜராஜ தேவர் இங்க அழிஞ்சிச்சு. இங்க தந்தி இங்க சக்தி விளங்கி, இங்க சக்தி விளங்கி யாரான ஸ்ரீ உலோக மாதேவியார் உயிர்கொண்ட வளநாட்டி அளவிட்டு போயிடுச்சு. படி எடுத்துக்க முடியும். இங்க திருவலஞ்சூழி நாம் எடுப்பித்த திருக்கற்றலி, கற்றலி பிள்ளையார். இங்கதான் பிள்ளையார் சாமி பேர். சாமினா பிள்ளையார் நினைச்சாதீங்க, இவங்க எல்லாம் பிள்ளையார் பொதுவான பேர். பிள்ளையார் கஷேத்திர பாலருக்கு இங்க இங்க அது விட்டுருங்க. அப்புறம் இங்கதான் பார்த்தோம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருமகளார். இங்க விமலாதித்ய தேவர் மாதேவியார், விமலாதித்யுடைய மனைவி, ராஜா என்னுடைய மகள் விமலாதித்யுடைய மனைவி ஸ்ரீ குந்தவை நங்கையார். இப்படி கல்வெட்டுல கூட்டு போறாங்க.